ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். மார்ச் 28 முதல் ஏப்ரல் 3 வரைக்கும். இப்பொழுது ராசிக்குள் செல்லலாமா? இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு இந்த வாரம் சேமமாக இருக்குமா, இல்லை அலைச்சலாக இருக்குமா, குடும்பத்தில் அமைதி இருக்குமா, சந்தோஷம் பணவரவு இருக்குமா, இது தானங்க முக்கியமான விஷயம். தொழில் விஷயம் எப்படி இருக்கும், வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க. இந்த வாரம் நிச்சயமாக சேமமாக இருக்குங்க. ஏன்னா ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஆனால் சனி பார்வையில் புதன் இருந்து பார்க்குறதால, புதன் தன்னுடைய வீட்டை பார்க்குறதால கொஞ்சம் மேலாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 2ஆம் இடம் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்திலும் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கிறார். அதனால் ஒன்றும் குறைவில்லை. 2ஆம் இடத்தை வேற குரு பார்க்குறார். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், அதாவது நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுட்டு போயிட்டு வருவீங்க. அல்ல வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமக்கலமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 10 உங்களுக்கு யார் என்ன புதன், அவர் 7லேயே இருக்கிறார். அதனால் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க, ஆனால் கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் அதிக சிரமத்தோடு தான் வேலை பார்ப்பீங்க. இருந்தாலும் நல்ல லாபம் கிடைத்து சந்தோஷமாக இருப்பீர்கள். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக முயற்சி பண்ணால் வேலை கிடைக்குங்க. மொத்தத்தில் பணவரவு, பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். சேமிப்பில் தங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து அதிபதி கம்யூனிகேஷன் பாவம் செவ்வாய் 3க்கும் 8க்கும் உடையவர் 5இல் உச்ச நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு தான். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 5க்குடையவன் 5ல் ஆட்சி நிலையில் இருக்கிறதால குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசின், அது மருத்துவ உதவியோடு முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அவங்க தொழில் பின்னடைவு, தந்தையினுடைய தொழில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கலாம். அல்லது அவர் சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் மங்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது பெயர் கெடக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு வாரம். பாருங்கள், 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது எந்த ஒரு பின் பாயிண்ட், அசிங்கம், அவமானம் எதுவும் வராதுங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் ஒன்றா பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்து ராகு அந்த அளவுக்கு சில, அதாவது கல்வி பயில வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. துர்க்கைக்கு தீபம் ஏற்றுங்க. ஆனால் அதிகமாக கடனை வாங்கி தொழிலை பண்ணாதீங்க.
கடன் வாங்கிறத குறைச்சிக்குங்க. தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதாவது பிரயாணத்தை செய்யாதீர்கள், வண்டி வாகனங்களில் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை மாபெரும் சிறப்பு. 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறார். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராசிரம நாள். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சேமமாக இருக்கும். எந்த ஒரு அலைச்சல் எதுவும் இருக்காது. பண வரவு, நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பணம் சேமிப்பில் தங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட சுப செலவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.